சங்கம் மன்றம் இதெல்லாம் இந்த காலத்துல தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த காலத்திலேயே இயல் இசை நாடகம்ங்கிற 3 தமிழுக்கும் இந்த கோவில்ல முத்தமிழ் சங்கம்னு ஒண்ணு இருந்திருக்கு. இதோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க எல்லாம் வந்துட்டாங்களே. ஆமா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு நேரம்? ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். என்ன என்ன? ஒரே கல்லுல 2 மாங்காய் விழுந்த மாதிரி திருடனை பிடிச்சு கொடுத்த பெருமையும் நமக்கு கிடைச்சது. அதோட அவனை பிடிச்சு தரவங்களுக்கு 500 ரூபாய் இனாம்னு ஏற்கனவே போலீசார் அறிக்கை விட்டுருக்காங்க. அதன்படி அந்த பணமும் நமக்கே கிடைச்சிட்டது. அம்பாளை தரிசிக்க வந்த இடத்துல 500 ரூபாய் பரிசும் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அவளுடைய கருணையை நான் என்னன்னு சொல்றது? இந்தாங்க பணம். இதை என்ன செய்யலாம்னு பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணா சரிதான். என்ன கேட்டா திடீர்னு வந்த பணத்தை தெய்வத்துக்கே சமர்ப்பணம் பண்ணிவிடலாம். அது சரிதான். நாம புறப்பட்டதுல இருந்து தெய்வங்களுக்கு நிறைய காணிக்கை செலுத்திட்டு தானே வந்திருக்கோம். இந்த பணத்தை ஏதாவது ஒரு கல்வி கூடத்துக்கு நன்கொடையா கொடுத்துடலாம்னு நான் நினைக்கிறேன். வலிய வந்த சீதேவிய காலால வலிச்சு தள்ளுற மாதிரி பரிசா கிடைச்ச பணத்தை தானமா எதுக்காக கொடுக்கறது? நாம அத்தனை பேரும் சமமா பங்கு போட்டு எடுத்துக்கிறது தான் நியாயம்னு எனக்கு படுது. இல்ல இல்ல, பேராசிரியர் சொல்ற மாதிரி கல்வி கூடத்துக்கு கொடுக்கறத தான் நாங்க விரும்புறோம். நான் சொல்றத கேளுங்கய்யா. நாம அத்தனை பேர் எடுத்துக்கலாம். எல்லாரும் விடுறதை సంసారిస్తున్నారు. ఎങ്ങനെ కార్యం நடக்கும்? ஒரு డిసిప్లిన్ కూడిய முடிவுக்கு வரணும். సరోజా, అది దేవుడిచ్చిన డబ్బు. అది దేవుడికే సమర్పిస్తే బాగుంటుందని వీళ్ళందరికీ నువ్వు చెప్పమ్మా. అలాగేనమ్మా. ಜಯ, ನಾನ್ ಹೇಳ್ದಾಗ ಕೇಳಮ್ಮ. ಯಾರಿಗೂ ಕೊಡೋದ್ ಬೇಡ. ದೇವ್ರ ಉಂಡಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ ಕೇಳಮ್ಮ. ಸ್ವಲ್ಪ ಇರಿಯತ್ತೆ. ಇವರೆಲ್ಲ ಏನ್ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡೋಣ. என்ன இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க? இந்த பணத்தை வச்சு நம்ம 2 பேருக்கு ஒரு டீ பார்ட்டி கொடுக்கலாமான்னு பேசிக்கிறாங்க. நான் சொல்றபடி செய்யுங்க. கோவில்ல பணத்தை கட்டி நம்ம எல்லார் பேர்லயும் ஒரு நல்ல உற்சவத்தை நடத்தி வைப்போம். என்னடி நான் சொல்றது? முதல்ல அதை செய்யுங்க. டிரைவர் கண்டக்டரை சேர்த்து மொத்தம் 34 பேர் இருக்கும். 500 ரூபாயை பங்கு போட்டா ஆளுக்கு 14 ரூபாய் 70 பைசா வருது. அதன்படி நாமெல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சம் 20 பைசா இருக்கு. அத உண்டியல்ல போட்டுருவோம். பெரிய மனுஷாளுங்கெல்லாம் என் பேச்சு கேளுங்க. பேசாம இந்த துட்டை போலீஸ்காரங்க கையிலேயே திருப்பி கொடுத்துன்னு வந்துருங்க. என்னத்துக்கு திருப்பி கொடுக்கணும்? என்னது இது? நாம எல்லாம் ஒன்னா வந்தோம், ஒத்துமையா இருந்தோம். கொஞ்சம் பணம் கிடைச்ச உடனே நமக்குள்ள அபிப்பிராய பேதம் வந்து கொடுத்த. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. பேசாம இந்த பணத்தை நம்ம சச்சிக்கிட்ட கொடுப்போம். அவ யாருகிட்ட கொடுக்கறாளோ அது அவங்களை சேர்ந்ததுன்னு நாம எல்லாரும் மனப்பூர்வமா ஒப்புக்கொள்ளுவோம். சரிதானே? சரி சச்சு, இங்க வாமா. சச்சு, இந்தாமா. இந்த கவர்ல பணம் இருக்குது. இதை நீ யாரு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ உன் கையாரி அவங்களுக்கு கொடுத்துடு. சச்சி, டிகி டிகி ஓடி ஓடி சாத்தா. எந்த மோடுவா நாமே நான் பங்கார தள்ளி தச்சு குட்டி கண்ணு. அச்சு வடகண்ணே, உனக்கு நிறைய முட்டாய் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கேன்ல, கொடுத்துரு. அப்பா, அம்பா என்ன காப்பாத்திட்டா. என்ன சச்சு, பெருங்க வர கொடுத்திருக்க? என் கண்ணு ராஜாத்தி. ஆண்டவனுடைய அருளை என்னன்னு சொல்றது? நம்ம கூட்டத்திலேயே ஏழையாவும் வசதி இல்லாமல் இருக்கிற முனியம்மா மன்னா இருக்கு. கடவுள் இந்த குழந்தை மூலியமா படத்தை கொடுத்திருக்கிறார்னா இதுல இருந்து என்ன புரியுது? ஈஸ்வரனை ஏழப்பங்காளன்னு எல்லாரும் சொல்றது 100க்கு 100 உண்மைன்னு நல்லா தெரியுது. ஆமாமா. சரி, இப்ப அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்பாளுக்கு உரிய நாள். இந்த கோயில்லயே கச்சேரி, காலட்சேபம் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம சிவசிதம்பரம் அங்க உட்கார்ந்து அழகா பாடட்டும். நாமும் ரசிப்போம், இந்த ஊர் மக்களும் கேட்டு அனுபவிக்கட்டும். உங்க உத்தரவுப்படியே நடக்கிறேன். ஆனா ஆடலுக்கும் பாடலுக்கும் மூலப்பொருளா விளங்குற ஆலவாய் அழகனுடைய கேத்திரம் இது. இங்கே பாட்டோட மட்டும் இல்லாம ஆட்டமும் இருந்தா அழகா இருக்குமே நினைக்கிறேன். ஐயா, கீதாவும் லலிதாவும் காலேஜ்ல பல நிகழ்ச்சிகள்ல நடனம் ஆடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஆட சொல்லுங்க. அவங்க மட்டும் இல்ல, நம்ம கூட்டத்துல ஆட தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் ஆண்டவன் சன்னிதானத்துல தாராளமா ஆடலாம். அதுல ஒண்ணும் தவறே இல்லை. सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। மதுரை அரசாளும் மீனாட்சி
மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி சீர்காழியிலே அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மீனாட்சி சகக காக 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 கக கக ரிமபதாரி கம 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 ரிகா சரி நிரிச கரி தனி தனி மபனி சகரிசா சரி மகரி தனி தசனி நி பம பனி பசா நிதி சரி மகரி ச பசனி சனி பம பனி சகரிசா சரி நி சரி சரி புத இப்ப மகரிக சரி நி சபனிசா கம கம ரிக ரிக சரி நி சதி நி சரி மக சரி நி சதி மபச பபரி கரிதி 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 சரி ச கத்னி தனி பம பம பரிச சரி கரி தனி தனி பம பரிச இசக சக சகமகம மதுரை அரசாளும் மீனாட்சி